ஆண்டவனுக்கு கட்டுப்பட்டு அவன் மட்டும்தான் தொடர்ந்து வாழக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த கடகராசிக்காரங்க 12 ராசியிலேயே வித்தியாசமானவங்க. என்னம்மா சொல்ற? ஆமா, இவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை படைச்சு அதுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கற்பனை சக்தி அபாரமா இருக்கும். தனக்கான சந்தோஷத்தை தானே உருவாக்கிப்பாங்க. கற்பனையிலாவது நல்லா இருந்துட்டு போவோமே. கடகம் இப்போ உயிர் வாழ்றதே அந்த கற்பனையில தான். ஏன்னா கஷ்டம் வெளியே சொல்ல முடியாத கஷ்டம். நான் எப்போ வாயை திறந்து சொல்லுவனோ என் கஷ்டத்தை, அதை நீ கொண்டாட காத்துக்கிட்டு இருக்க. அந்த ஒரு சந்தோஷத்தை மட்டும் உனக்கு தரமாட்டேன். இந்த ஒரு மைண்ட் செட்ல மட்டும் தான் கடகராசிக்காரங்க எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா வாழ்ந்துகிட்டு இருக்கும். எதிரி நினைக்கிறாங்க, எதிரி வீட்டார் நினைக்கிறாங்க, சூழ்ச்சி எப்படா இவளை வீழ்த்தலாம், நல்லாவே இருக்கா பாரு. இவங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு முன்ன வைப்பாங்க காலை. உடனே உன்னாலாம் செய்ய முடியாது, நீனா அப்படிதான் இப்படிதான்ற மாதிரி கூட போறதவங்க ஏன் பெத்தவங்களே கடகராசியை மட்டம் தட்டிட்டு தான் இருப்பாங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஆனா எதை பத்தியும் கவலை கிடையாது. எனக்கு நீ ஒன்றும் நல்லவன சர்டிஃபிகேட் கொடுக்க வேணாம், எனக்கு நீ நல்லவன சர்டிஃபிகேட் கொடுக்க வேணாம், யாரும் எனக்கு பண்ண வேணாம். கடகங்கிறவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. பல துரோகங்களை உறவுகளாலவே அனுபவிச்சிருக்கீங்க. இப்போ வரைக்குமே நிறைய சூழ்ச்சிகள் சொந்த பந்தங்கள் தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஏன் எல்லாரும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களை தூக்கி உள்ள போட்டுருவாங்க, நீ தான் காரணங்கிற மாதிரி. நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, நம்ம வெளியே சொன்னோம்னாக்கா அவங்களா மாட்டிப்பாங்க, பரவாயில்ல நம்ம எப்பவும் கெட்டவங்களாவே இருந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தியாக உணர்வோடு நீங்க செயல்படுவீங்க. ஆனா கடைசியில கெட்ட பேர் மட்டும்தான் மிச்சம். அதை பத்தி என்னைக்கும் நம்ம கவலைப்பட்டதும் இல்லை. இனி யார் கொடுக்கக்கூடிய கெட்ட பெயரையும் தாராளமா ஏத்துக்க ரெடி தான். ஒரு கட்டத்துக்கு மேல கடகம் என்ன பண்ணிட்டோம்னா, ஆமா அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டோம். இப்போ இந்த செயல்பாடு நம்மளுடைய இந்த ரியாக்ஷன் மற்றவங்களுக்கு பயத்தை கொண்டு வந்துருச்சு இல்லையா? எத்தனை நாளைக்கு நாங்க மட்டும் மழுகிட்டே போவோம்? ஆனா கடகராசி காட்ட பாசத்தை காட்டி நீங்க உங்களுடைய பகையை தீர்த்துக்கலாம். அதாவது உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில அந்த நாக்குல தேன் தடவை மாதிரி பேசி நீங்க சாதிச்சுக்கலாம். ஆனா நேருக்கு நேரா நின்று நீ எனக்கு எதிரின்னு காட்டிட்டீங்கன்னா, கடகத்தை மாதிரி ஒரு எதிரியை நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்க முடியாது. உங்களை துன்படுத்த மாட்டாங்க, நீ எங்கேயுமே ஏஞ்சிக்க முடியாத அளவுக்கு செக்க வச்சு விட்ருவாங்க. என்ன கடகராசிக்காரங்களே, நம்மளாம் சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சா ஒருத்தங்களும் மிஞ்ச மாட்டாங்க இல்லையா? அது ஒரு புறம் இருக்கட்டும்மா. இந்த மாதிரி தரங்கட்டவங்களை பத்திலாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நீ சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லு. ஏதாவது நல்லது நடக்குமா? எனக்கு ஏதோ கொஞ்சம் ஆறுதல் தர மாதிரியாவது பேசி விடு. நடக்குதோ நடக்கலையோ கண்டிப்பா நடக்குங்க. கடகராசிக்காரங்க இத்தனை நாளா அஷ்டம சனியால மட்டும்தான் பாதிக்கப்பட்டு அல்லோலப்பட்டுட்டு இருந்தீங்க. அடுத்தா வரக்கூடிய சனி பகவானுக்கு அடுத்தபடியா மெதுவா நகரக்கூடிய ராகு கேது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு பயமுறுத்தினாலும் அவங்களால உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. காரணம் நான் பின்னாடி சொல்றேன். ஆனா இப்போ இந்த வீடியோ பதிவுங்கிறது தலைப்பு பார்த்திருப்பீங்க, ஒரு உறவால உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. கடகராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க, மே 14ஆம் தேதி இது நடக்கும். என்னமோ உறவு, ஆல்ரெடி உறவுகளால் தான் நான் உரிமையில தான் நிக்கிறேன். இதுக்கு மேல அந்த உறவு என்ன பண்ண போகுது? பயப்பட வேணாம், அது உங்களுக்கு நல்ல உறவு தான். அதாவது நவ கிரகங்கள்லயே நல்லதை மட்டுமே செய்ய பழக்கப்பட்ட ஒரு கிரகம் யாருங்க? தனக்காரகன், முழு சுபகிரகம் பிரகஸ்பதி, தேவர்களுக்கு எல்லாமே தலைவன்னு அழைக்கூடிய குருவினாலதான் உங்களுக்கு மாற்றம், வாழ்க்கை நல்ல வகையில மாறப்போகுது. சொன்னப்பறம் உங்க தலைவிதியே மாறும். சனி பகவான் என்ன, ராகேது என்ன, ஓரம் போங்கப்பா. என்ன எல்லாம் கேட்க ஆள் இல்லையா? கடகத்துக்கு என்ன இவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏப்பா சனீஸ்வர் பகவானே, இத்தனை வருஷம் தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்த, கவனம் போக முடியாதா? உனக்கு பின்னாடி இந்த ராகவும் கேது வேற இழுத்து விட்டு போயிருக்கியா? ஒருத்தனும் கை வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி குரு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போற. இந்த குருங்கிறவர் யாருங்க? ஃபர்ஸ்ட் ஆதி பரம்பொருளாகிய இறைவன் தன்னோட சக்தியை பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் சொல்லிட்டு 3 அம்சங்களாக படைத்தாங்க. பிரம்மதேவர் படைப்பு தொழில தனக்கு உதவி புரிய சப்தம ரிஷிகளை உருவாக்கினார். அந்த 7 ரிஷிகள் மூலம் மனித அசுர இனங்கள் தோன்றுச்சு. அந்த 7 ரிஷிகள்ல ஆங்கிரிஷ முனிவரின் மகன் தான் அந்த பிரகஸ்பதி, அதாவது வியாழ பகவான். சரிங்களா? ஜோதிட சாஸ்திரப்படி இவர் பெருமை பெற்ற ஒரே கிரகம். இவர் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாருன்னா, முக்கியமான 2 விஷயத்துக்கு காரணகர்த்தாவா விளங்குவார். முதல் விஷயம் தனம். தனம்னு சொல்லக்கூடிய பணம்.
அதே மாதிரி புத்திர சம்பத்துன்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வம், இந்த இரண்டையுமே அளிக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற கிரகம் தான் அந்த குரு. குருவை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் இல்லைங்க, பல்வேறு விதமான ஆதிக்கங்களையுமே உங்களுக்கு கொடுப்பார். ஞானம், கூர்ந்த மதிநுட்பம், மந்திரி யோகம், நிதித்துறை, நீதித்துறை, வங்கி, கல்வி, வேத உபதேசம் போன்ற எல்லாமே குருவின் அதிகாரத்துக்கு உட்பட்டவை தான். குருவுடைய அருள் இருந்தா இந்த எல்லா துறைகளுமே நீங்க பிரகாசிக்க முடியும். குறிப்பா திருமணம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் திருமணங்கிறது எவ்வளவு முக்கியம், அதை இவர் மனசு வச்சதான் நடக்கும். அதே போல குருவை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் தான் பலமும் விருத்தியும் அடையும். சோ அந்த வகையில இந்த குரு பயிற்சி கடகத்திற்கு மங்களகரமான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. இப்போ பொதுவா கடகம் அப்படின்னாவே என்னங்க, நிறைய கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருக்கோம். அப்போ இவங்க என்ன முட்டாளா, இவங்க என்ன ஏமாளியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. திட்டம் போட்டு செயலாற்றுவதில் கடகத்தை மாதிரி ஒரு வல்லவர்களை நீங்க பார்க்கவே முடியாது. அதே போல கற்பனை சக்தியில சிறந்த விளங்கக்கூடியவங்க இந்த கடகராசி தான். மேக்சிமம் கலைத்துறையில சாதிக்கூடியவங்களும் இந்த கடகராசிக்கு உட்பட்டு தான் வருவாங்க. ஆளுமை மிக்கவங்க, இவங்க நினைச்சதை அடையிற வரைக்கும் சோர்ந்தே போக மாட்டாங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் சரி முடிஞ்சா தகர்த்தெறிவாங்க. ஆனா இவங்க அதை தாண்டியே குதிச்சிருவாங்க. தான் இலக்கை அடையணும், வெற்றி இலக்கு மட்டும்தான் இவங்களுடைய நோக்கம். அதுக்காக உசுரையும் கொடுக்க தயங்க மாட்டாங்க. ஸோ இப்படி தீவிரமா செயல்படக்கூடியவங்களாக இருந்தாலும் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, தாய் உள்ளம் கொண்டவங்க, ஒரு ஈயரும்புக்கு துரோகம் நினைக்காதவங்க, இதுதாங்க இவங்களுக்கு மைனஸா வந்து நிக்குது. ஏன் கடகராசிக்காரங்களே, ஏங்க ஒருத்தங்களை வந்து ஏத்து பேசி பாருங்க, பேச மாட்டாங்க. ஏத்து பேசுனா ஒருத்தன் முன்னாடி நிக்க முடியாது. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த தேவர்களுக்கு இணையான குணம் கொண்ட கடகத்திற்கு கடகம் சொல்றதா இல்ல கடவுளின் குணம் படைத்தவங்கன்னு சொல்றதா? உங்களுக்கு இந்த குரு கொடுக்கக்கூடிய விஷயங்களை குறிப்பா சுருக்கமா சொல்றேன். குபேர யோகத்தை, கோடீஸ்வர யோகத்தை இவர் கொடுக்க போற. அதாவது அடுத்த ஒரு வருஷத்துக்கு உன் முயற்சிக்கு வெற்றி, முன்னேற்றத்தை தரும். தொழில் ரீதியா பல வளர்ச்சிகளை கொடுத்து பெரிய செல்வந்தர்களாக கடகராசிக்காரங்களை மாத்தி வைக்க போற. குரு பார்க்கறதுனால பெட்டி பெட்டிய பணவரவு இருக்க போகுது. சிம்பிளா சொன்னாக்க மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரர்களாக கடகம் மாற போகுது. அட சூப்பர்மா, நீ சொல்றது கேட்கவே நல்லா இருக்கு. அதை அனுபவிக்க போறீங்களே, அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சுக்கோங்க. கஷ்டமெல்லாம் ஆடி தொடச்சு விட்டுடலாம். எங்கேயும் எதிலும் புதுமையும் புரட்சியும் செய்யக்கூடியவங்க, உழைப்பால உயரும் உத்தமர்கள் நீங்க. உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி மே மாதம் 14ஆம் தேதியில இருந்து உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து அமரக்கூடிய இந்த குருவினால இதுவரை லாபஸ்தானமாகி 11ஆம் இடத்துல இருந்துகிட்டு பல்வேறு வகையில சாதகமான நிலையை உருவாக்கி கொடுத்தவரு இப்ப 12ஆம் இடத்துக்கு வந்து அமர்வதுங்கிறது நிதானத்தை மட்டும் கடைபிடிக்க சொல்றார். மற்றபடி நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தாலும் கூட குடும்ப ரகசியங்களை வெளியில பகிர்ந்துக்க கூடாது. தியானம், யோகா பயிற்சியில ஈடுபட்டு மனசை வந்து புத்துணர்ச்சியா வச்சுக்கோங்க. குலதெய்வ கோயில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. குலதெய்வ கோயில்களுக்கு விழாக்களை எடுத்து நடத்துங்க. 12ஆம் இடம்ங்கிறது எனக்கு பாதிப்பு தர மாதிரி ஒரு சிலர் சொன்னாங்களே, நிச்சயமா கிடையாது. நிதானம்ங்கிறது தான் உங்களுக்கு பிரதானமா பார்க்கப்படுது. இந்த ஒரு விஷயத்த மட்டும் கெட்டியா படிச்சுட்டா கடக ராசிக்காரங்க எப்பேற்பட்ட சவாலையும் அழகா சமாளிச்சிடலாம். குரு பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுறார். தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூடா பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களுடைய நட்பை துண்டிச்சுக்கோங்க. குரு பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கறனால எதிர்பாராத செலவுகள் இருக்கும். அந்த செலவுகள் உங்களுக்கு சுப செலவுகளா இருக்கும், பயப்பட வேண்டாம். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இழுபறியாக இருந்தாலும் இப்போ இந்த குரு பகவானுடைய பார்வையில உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது சாதகமா இருக்கும். பழைய கடன்ல ஒரு பகுதியை பைசல் செஞ்சிருவீங்க. பெரிய நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்பட்டிருந்த நீங்க மருத்துவ சிகிச்சைனால முழுசா குணமாக போறீங்க. அதே போல வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு. மறைமுக எதிர்ப்புகள் நீங்குது. குரு பகவானுடைய பார்வைங்கிறது 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால பணவரவு உண்டு. ஷேர் மூலம் பணம் வரும். சேமிக்க முடியாதபடி வரவு அதிகமாகும். ஆரோக்கியம் கூடும். முன்கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. அதே போல குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரங்கிறது உங்களுடைய ஒரு புண்ணியாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாயின் நட்சத்திரத்துல 14/5/2025 முதல் 13/6/2025 வரைக்கும் குரு பகவான் போவதனால எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். வீடு வாங்குறது, மனை வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் பணம் கொடுக்கறது, இந்த மாதிரியான யோகங்கள் அமையும். புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. திடீர் யோகங்கள்ங்கிறது எந்த வகையில் வேணா வருங்க. இந்த நேரத்தை தாண்டி ராகு நட்சத்திரத்துல குரு போகிறப்போ சின்ன சின்ன தடங்கள் வரும். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கலும் ரொம்ப கவனமா இருக்கு. யாரை நம்பி ஒத்த பைசா கூட கொடுத்துறீங்க, பணம் கொடுத்தீங்கன்னாக்க ஏமாற வேண்டிய சூழ்நிலை வரும். இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கோங்க. குடும்பத்திலுமே சின்ன சின்ன விவாதங்கள் வரும். அதையும் வந்துட்டு அன்பா அரவணைச்சு குடும்பத்தை வந்து வழி நடத்திக்கோங்க. அதே போல உங்களுடைய 6வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் உரியவராக குரு பகவான் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே 13/8/2025 முதல் 1/6/2026 வரைக்கும் செல்வதனால எல்லா வகையிலுமே வெற்றி தரக்கூடியதாக இருக்க போகுது. இருந்தாலும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை வச்சுக்கணும். அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களை எந்த ஒரு முதலிடம் செய்யக்கூடாது. கோயில் விழாக்களை முன்ன நின்று நடத்துவீங்க. பிள்ளைகள் எல்லாமே நல்லபடியா நடந்துப்பாங்க. அறகுறையா நின்று போனா வீடு கட்டுற பணி,
இல்ல ஏதாவது பில்டிங் கட்டுற பணியாக இருந்தாலும் சரிங்க, இப்போ வந்து தொடங்கி கட்டி முடிச்சு பால் காய்ச்சிருவீங்க. பேச்சுக்கள்ல மட்டும் நிதானம் தேவை. குடும்பத்துல விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. மத்தபடிங்க எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. உத்தியோகம் பண்றீங்களா, வியாபாரம் பண்றீங்களா, எல்லாத்துலயுமே பெரும் வளர்ச்சியை பார்க்க போறீங்க. ஒட்டுமொத்தமா அந்த குரு பேச்சுங்கிறத ஆதாயத்தையும் அனுகூலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் மட்டுமே தந்து முடியுது. அதாவது இது வரைக்கும் பார்த்தது கடக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது பொதுப்படியே எந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுங்கிறத தெளிவா பார்த்துட்டோம். அது நமக்கு ஒரு மாதிரி சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியாச்சு. இப்ப கடகராசியில் கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பலன்கள் வேறுபடுமா? ஆமாங்க, வேறுபடும். அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு தனிப்பட்ட முறையில குரு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், யோகமான காலம். ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த பாஷா படத்துல ரகுவரன் சொல்வார் இல்லையா, கொஞ்சம் அங்க பாருன்னு இல்லையா, உடனே நம்மளுடைய ரஜினி சொல்லுவாரு, கொஞ்சம் அங்க பாரு கண்ணான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சனி பகவான் விட்டுட்டு போயிட்டு ராகுக்கு எது நமக்கு வம்படிக்க வந்தாலும் இப்ப நம்ம தைரியமா சொல்லலாம், கொஞ்சம் அங்க பாரு குரு வந்துட்டாரு இனி ஓடி போயிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம காலரை தூக்கி விட்டுக்கலாம். அந்த அளவுக்கு யோகம். சோ ஒட்டுமொத்தமா குருவுடைய பார்வைங்கிறது உங்க ராசியில 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்குது. இதன் காரணமா குடும்பத்துல சுபிக்ஷ நிலை உண்டாகுது. கடன் வம்பு இந்த நிலை ஏதாவது இருந்தா அது அப்படியே மாறும். உறவுகள் பலப்படுது. பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருது. தந்தையாருடைய சொத்துக்கள் உங்க கைக்கு வரும். சிலருக்கு வாரிசு அடிப்படையில தந்தையாருடைய வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டவங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் பலிக்கும். அதே போல ஒரு சிலருக்கு 2வது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்த திருமண வயதுல இருக்கவங்களுக்கு மனமேடை ஏறக்கூடிய யோகம் இருக்கு. தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு இருந்தா அது விலகி போகும். கூட்டுத்தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் அதிகமாகும். புதுசா வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, இப்படி உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது. இது இல்லாம உடல் பாதிப்புகள் விலகுது. தொழிலும் சரி, வேலையிலும் சரி, உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள், மறைமுக தொல்லைகள் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போகும். இழுபறி வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும். அதே போல உங்களுடைய செல்வாக்கை மறைக்க நினைச்சு எதிரிகள் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே நிறைவேறாமல் போகும். உங்களை எதிர்க்க முடியாம தலைமறைவா ஓடிடுவாங்க. இதை எடுத்து தாய் வழி உறவுகளுடைய ஆதரவுங்கிறது உங்களை பாதுகாத்து நிக்குதுங்க. இன்னும் பொது பலன்களா சொல்லணும்னா கடகராசிக்கு குரு உச்சங்க. இதன் காரணமா யோகமான பலன்கள் மட்டுமே உங்களை வந்து சேரும். இவர் கூடவே சூரியன் செவ்வாயுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு பெருமளவுல நன்மைகளை உண்டாக்க போகுது. வசதி வாய்ப்பை அதிகரிச்சு கொடுக்குறாங்க. அது தொழில் ரீதியா தொழில்ல கூடுதல் அக்கறை காட்டுவீங்க. முதலீட்டிலும் சரி, உற்பத்திலும் சரி கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லா விதங்களுமே ஏன் வேளாண் துறையில கூட லாபம் கூடும். அடுத்து பணியாட்கள், தனியார் துறையா அரசாங்கத்துறையா, ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே கை கட்டி வேலை பார்க்குற கூலி வேலை செய்தாலும் சரி உயர்வு ஏற்பட போகுது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுது. நெருக்கடிகள் இல்லாமல் போகுது. அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தாங்க, இப்ப குடும்பத்தோட ஒன்று சேர போறீங்க. அடுத்து பெண்களை பொறுத்துக்கம் படிப்பு, வேலை, திருமணம் எல்லாமே உடைய கனவுகள் எல்லாமே நனவாக போகுது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவர்கிட்ட ஏற்படுத்த பிரச்சனைக்கு முடிவு வருது. உறவுகள் மத்தியில செல்வாக்கு உயர்ந்து, பொன் பொருள் சேருது. எதிர்பார்த்த இடமாற்றம், பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை கூடுது. அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும். படிப்புல அக்கறை வச்சுக்கோங்க. ஆர்வமும் இருக்கும், அக்கறையும் உண்டாகும். நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் வரும். பொது தேர்வுகள்ல விரும்பிய கல்லூரி மற்றும் விரும்பிய பாடப்பிரிவுகள்ல சேரக்கூடிய நிலை இருக்கு. அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும். உடல்நிலையில கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி பெருசா எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும். நிம்மதி உண்டாகுது. வசதி வாய்ப்புகள் கூடுது. சேமிப்பு உயருது. சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை உண்டாகுது. ஒற்றுக்கொற்று புரிந்து செயல்பட போறீங்க. சொந்த வீடு, வாகனம் அமையும். பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை கூடுது. உங்களை பொறுத்த வரைக்குங்க பரிகாரம் ஆலங்குடி குரு பகவானை அனுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும். அடுத்து பூசம் நட்சத்திரம், யோகத்தின் உச்சங்க. குறிப்பா இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும். குருவால சொந்த வீடு, வாகனம் அமையும். வரவு அதிகமாகும். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீங்க செய்யக்கூடாது. இது வந்து எழுதியே வச்சுக்கோங்க. மத்தவங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது, இது உங்களை பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். மற்றபடி பெரும் அளவுல நன்மைகள் தாங்க கிடைக்கும். நினைச்சது எல்லாமே நடக்கும். அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னா தொழில புதிய முயற்சிகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. மற்றபடி கடன் வாங்கி தொழிலை விரிவு செய்யலாம் அப்படின்ற எண்ணம் இருந்தா அதையும் தவிர்த்துக்கோங்க. இருக்கக்கூடிய விஷயத்தவே வந்துட்டு நீங்க பயன்படுத்திக்கிட்டா போதும். அதுவே உங்களுக்கு பெரும் வளர்ச்சியை கொடுத்துரும். இதை தாண்டி கடகராசியில இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அகலகால் வைக்க கூடாதுங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. அடுத்து பணியாட்கள், தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, ஆண்களோ பெண்களோ ஒருத்தருக்குள்ள கை கட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி நெருக்கடிகள் இல்லாமல் போகும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளுடைய அன்புக்கு பாத்திரமாகுவீங்க. நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். என்னதான் வேலை உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் உங்களுடைய வேலையில நீங்க கவனமா இருந்தா ஆகணும். அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில உயர்வு உண்டாகுதுங்க. படிப்பு, வேலை, திருமணம் இது சம்பந்தப்பட்ட கனவுகள் நனவாகுது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுது. மாங்கல்ய ஸ்தானத்துல ராகு, குடும்பஸ்தானத்துல கேது சஞ்சாரம் இருக்கிறதுனால அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுது. கணவருடைய உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு. வேலையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகும். அந்த இடமாற்றம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது ஆர்வம் இருந்தாலும் அலைச்சலும் சோம்பலும் உங்களை வந்து எதிராக மாத்திவிடும்.
ஸோ அதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க. படிப்பில் மட்டுமே அக்கறை வச்சுக்கிறது நல்லது. பொதுத் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. விபத்து ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்துல போறப்ப எச்சரிக்கை அவசியம். அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை இருக்குதுங்க. மூன்றாவது நம்மளுடைய தலையீடு இல்லாம குடும்பத்தை வந்து பாதுகாக்கிறது உங்களுடைய பொறுப்புங்க. அதே மாதிரி இப்படி பல நாள் கனவு, புதுசா வீடு கட்டி குடியேறது, அந்த கனவுகள் நனவாகும். புதுசா வீடு கட்டி பால் காய்ச்சக்கூடிய நிலை இருக்கு. பிள்ளையுடைய உயர்கல்வி கனவுகளை இப்ப நனவாக்கி கொடுப்பீங்க. குடும்பத்துமே சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நன்மையை பல மடங்கு உயர்த்தும். அடுத்த ஆயில நட்சத்திரம், உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க. குரு உங்க ராசிக்குள்ள உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால வசதி வாய்ப்புகள் அதிகமாகுது. திருமணம், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி உங்களுக்கு கனவுகள் எல்லாமே நனவாக போகுது. உடல் பாதிப்புகள் விலகுது. ஆரோக்கியம் மேம்படுது. குடும்பம், நட்பு, இந்த வட்டத்துல மீண்டும் உங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கிறாரு. புதுசா நிலம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, பழைய வீட்டை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரியும் அசையாத சொத்துக்கள் உங்க பெயர்ல வாங்குறதும் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி. அதே போல எதிர்ப்பு, பகைவர் தொல்லை எல்லாமே விலகி நிம்மதியை அடைய போறீங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. வாழ்க்கையில புதிய நம்பிக்கை உண்டாக போகுது. தொழில் மீண்டும் முன்னேற்றம் அடையும். வருமானம் அதிகமாகும். கோர்ட்டு கேஸ், வழக்கு, வம்பு, சண்டை, சச்சரவு எல்லாமே நீங்க போகுது. சாதகமான நிலை உருவாக போகுது. இதோட நினைச்ச வேலைகள் எல்லாமே நடந்தேறும். மேலும் குருவுடைய பார்வையினால சுப பலன்கள் மட்டுமே உண்டாகும். இதே நேரத்துல சூரியனும் செவ்வாயுடைய சஞ்சாரம் கூட உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்கிறாங்க. அடுத்து தொழில் ரீதியா கூடுதல் அக்கறை எடுத்துப்பீங்க. உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்களே மேற்பார்வையிடணும். மற்றவங்களை நம்பி முழுசா பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. ஏன்னா எப்பவுமே கடகராசிக்கு மற்றவர்களால தொல்லைகள் மட்டும்தான் மிச்சம். சாதகமான பலன்கள் ஒரு நாளும் கிடைக்காது. அதை மனசுல வச்சுக்கோங்க. மற்றபடி தொழில் ரீதியா கொடி கட்டி பறக்க போறீங்க. அதே பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இந்த காலகட்டத்தில் செய்து வரக்கூடிய தொழில கவனம் இருக்கணும். நிர்வாகத்தை அனுசரித்து நடத்துக்கோங்க. மற்றபடி எல்லா விதங்களுமே வெற்றி உண்டு. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் விலகுது. நீங்க இது நாள் வரைக்கும் பார்த்துட்டு இருந்த சங்கடங்கள் இருந்து விடுதலை கிடைக்குது. படிப்பு, வேலை, திருமணம் இது போன்ற கனவுகள் எல்லாமே இப்ப நனவாகுது. கணவருடைய ஆதரவு பெருகுது. சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. பொன் பொருள் சேருது. அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது அக்கறை உண்டாகுது. தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை முற்றிலும் தவிர்த்துக்கோங்க. படிப்புல அக்கறை வச்சுனாக்கா பொதுத் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். அதே போல விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றி மறியும். சிலருக்கு என்ன நோய்ங்கிறது தெரியாம மருத்துவர்கிட்ட போயிட்டு வருவீங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாதுனாக்கா ஆரோக்கியத்தில் எப்பவுமே அக்கறை வச்சுக்கோங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தான் குடும்பம், தான் பிள்ளைகள் இந்த மாதிரி யோசிச்சு எந்த ஒரு பிரச்சனையும் போகாம வாழ்ந்தீங்க அப்படின்னாக்கா சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமையும். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு அனுசரிச்சு நடத்துக்கோங்க. அதே போல குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது நபருடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களால பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி வீடு, வாகனம், வசதி என்று பெருகிட்டே தான் போகும். சொத்துக்கள் சேரும். சுப நிகழ்ச்சிகளும் வீட்டில் அடுத்தடுத்து நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க, அனுதினமும் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தையும் நிறைய சூழ்ச்சிகளுடைய முடிச்சுகளையுமே அவிழ்த்து தான் கொடுத்துருக்காரு. அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த அதிர்ஷ்டமும் வாய்ப்புகளும் நிலச்சிருக்கணும்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டிய ஆலய தரிசனம் மற்றும் பரிகாரம் வழிபாடுன்னு வச்சுக்கோங்க. மதுரை சோழவந்தான் அருகே குருவித்துறையில வீற்றிருக்கும் ஸ்ரீ குரு பகவான் சித்திர ரத வல்லவ பெருமாள் செண்பகவள்ளி தாயாரை வியாழக்கிழமைகள்ல குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே போல ஆதரவற்ற முதியோருக்கு உணவு, உடை வாங்கி கொடுங்க. இது உங்களுக்கு எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் சரி அது நீங்கி வெற்றிகள் கிடைக்கும். நிரந்தரமான செல்வம், செழிப்பு, செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க. வாழ்த்துக்கள்.